ஓம் ஞானமுத்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். இந்த பதிவில் 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் எந்த இடத்துல இருக்கிறார்னு பாருங்கள். எந்த இடத்துல இருக்கிறார், எந்த கிரகத்தோட சேர்க்கை பெற்றிருக்கிறார், அப்போ அது மூலமாக தான் நம்மளுக்கு பணம், பொருளாதாரம் எல்லாமே அவங்களுக்கு வரும். அப்போ அந்த குரு என்று சொல்லக்கூடிய அந்த பணத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும், எல்லாருக்குமே பணத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தெரியாமல் தான் பயன்படுத்தி பணம் குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் கோவப்பட்டு அவர் நம்மக்கிட்ட வராமல் அவர் ஒதுங்கி போகிறாரு. அந்த கோபத்தில் போகிற அந்த குருவை அந்த பணத்தை நம்மளுக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9 கிரகங்களுக்கும் குரு பகவான் தொடர்பு இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாதகத்தில் ஒவ்வொரு மாதிரி தொடர்பு இருக்கும். சில பேருக்கு குரு சனி சேர்க்கை, சில பேருக்கு குரு சனி பார்வை, சில பேருக்கு சூரியன் குரு சேர்க்கை, சுக்கிரன் குரு சேர்க்கை, இப்படி எல்லா கிரகத்துக்கும் அந்த குரு பகவான் ஏதோ ஒரு தொடர்பு வர்றாருல, அந்த தொடர்பில் வரும் அந்த குருவை உங்கள் ஜாதகத்தில் தகுந்தாற் போல் நம்ம எப்படி நம்மளுக்கு சாதகமாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இப்போ தெளிவாக எளிமையாக சொல்கிறேன். நண்பர்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தொடர்ச்சியாக பாருங்கள். நிறைய நண்பர்கள் வீடியோ பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். என்னோடய சேனலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கணக்கு இல்லை. பார்க்குற அன்பர்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தொடர்ச்சியாக ஒரு பரிகாரம் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதுக்கு நான் என் தாய் முத்தாரம்மன் அருளோடு உங்களை வேண்டிக்கிறேன். சரிங்களா? சரி, இப்போ குரு பகவான் குரு என்று சொல்லக்கூடிய குரு நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. குரு பகவானோட எந்த ஒரு கிரகமும் தொடர்பு இல்லை. அப்போ நம்ம பணத்தை எப்படி நம்ம கையாளலாம், பணத்தை நம்ம எப்படி சேமிப்பது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாத சம்பளம் அல்லது ஒரு நாள் நீங்கள் ஒரு உழைப்புக்காக போயிட்டு வரீங்க, போயிட்டு வந்த உடனே அந்த பணத்தை நம்ம கையில் தர்றாங்களா, தரும்போது நீங்கள் நல்லா கேட்டுங்க, தரும்போது அந்த குரு என்று சொல்லக்கூடிய அந்த பணத்தை நீங்கள் எப்படி கையில் வாங்கன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வீட்டில் கொண்டு மாத சம்பளம் வைக்கிறீங்கன்னா மஞ்சள் பொடி இருக்குல்ல, மஞ்சள் பொடி அல்லது சந்தனம், இதில் ஏதோ ஒன்று கையில் தொட்டு அந்த குரு என்று சொல்லக்கூடிய மஞ்சள், சந்தனம் இதை தொட்டு அதுக்கப்புறம் அந்த பணத்தை தொட்டு வணங்கி தான் நீங்கள் பாக்கெட்டில் வைக்கணும். அப்படி வச்சு பாருங்கள், குரு என்று சொல்லக்கூடிய கிரகம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தையும் நல்ல ஜீவனம் பண்ணக்குண்டான அமைப்பையும் சேமிப்பையும் கண்டிப்பாக அள்ளி கொடுப்பார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, குரு சனி சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் இருக்குன்னு வைங்களாம். 12 ராசியில் இருக்கும்ல குரு சனி சேர்க்கை, அல்லது கோட்சாரத்தில் குரு சனி பார்த்தாலும் சரி இந்த அமைப்பு கரெக்டாக வரும். அப்போ குரு சனி சேர்க்கை இருக்குது அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் வீட்டில் புதுசாக வர்ற பணத்தை வாங்கி வீட்டில் அடுக்கி வச்சு கட்டுக்கட்டாக சேர்த்து வைக்கக்கூடாது. அது உங்களுக்கு யோகத்தை கொடுக்காது. ஏன் அப்படின்னு கேட்டால், குரு சனி சேர்க்கை, குரு அப்படின்னாலே தங்கம், பொருளாதாரம், நம்மளுடைய பணம்னு சொல்லிட்டோம். சனி அப்படிங்கிறது பழசு, பழைய ரூபாய் நோட்டுகளை நீங்கள் அதிகம் நீங்கள் சேர்த்து வைக்க நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா, குரு சனி சேர்க்கை உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அப்போ குரு சனி சேர்க்கை இருக்கிறவங்க எப்போவுமே பழைய நோட்டு, ஒரு நோட்டு பாக்கெட்டில் நீங்கள் ரூபாத்தால் வச்சிங்கன்னாச்சுன்னா குருவால் வரும் வருமானங்கள் உங்களுக்கு மிகுதியாக வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, குருவும் சூரியனும் சேர்ந்து இருந்தால், குருவும் சூரியனும் பார்வை பெற்றிருந்தால், குரு நட்சத்திர சாரத்தில் சூரியன் இருந்தாலும் சரி, சூரியன் நட்சத்திர சாரத்தில் குரு இருந்தாலும் சரி, இந்த அன்பர்களுக்கு எப்போவெல்லாம் நீங்கள் ஒரு உழைப்புக்காக ஒரு வேலை செஞ்சுட்டு கையில் காசு பணம் வாங்குறதும், ஒரு கடன் வாங்கினா கூட நீங்கள் அந்த பணத்தை வாங்கின உடனே கையில் வச்சுக்கிட்டே அப்படி சூரியனை நோக்கி சூரிய நமஸ்காரம் செய்து விட்டு, சூரியனை நோக்கி வணங்கி விட்டு அந்த பணத்தை நீங்கள் உங்கள் கையில் நீங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் புழங்கும் போது தான் உங்களுக்கு குரு என்று சொல்லக்கூடிய அந்த பொருளாதாரம், பணம் உங்கள்கிட்ட நிலையாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, குரு சூரியன் சேர்க்கை இருக்குது. பக்கத்திலே உங்களுக்கு அரசு அதிகாரிகள், அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்கக்கிட்ட உங்கள் பணத்தை கொடுத்து நீங்கள் வாங்கலாம். அவங்க கையில் கொடுத்து அவங்க கையால் வாங்கலாம். அப்படி வாங்கினாலும் அது உங்களுக்கு பணம் உங்கள்கிட்ட நிரந்தரமாக இருந்து கொண்டே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, குரு சந்திரன் சேர்க்கை இருக்குது. நம்ம மொதமாக சம்பளம் வாங்கிட்டு வந்துட்டோம், இல்லை இன்னைக்கு உழைச்ச உழைப்புக்கு உண்டான ஊதியத்தை வாங்கிட்டு வரோம். அந்த ஊதியத்தை வாங்கின உடனே நீங்கள் எண்ணி பார்ப்பீங்களா, எண்ணி பார்க்கும்போது சில பேர் எச்சி தொட்டு எண்ணுவாங்க. அப்படி எச்சி தொட்டு எண்ணக்கூடாது. எப்போவுமே குரு சந்திரன் சேர்க்கை, குரு சந்திரன் பார்வை இந்த அமைப்பு இருந்தாலும் சரி, குரு பகவான் சந்திரன் நட்சத்திர சாரத்தில் இருந்தாலும் சரி, சந்திரன் குரு நட்சத்திர சாரத்தில் இருந்தாலும் சரி, இந்த அமைப்பு கண்டிப்பாக பொருந்தும். அப்போ கையில் பணத்தை வாங்கினோன்னு எண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கையில் நீரை தொட்டு எண்ண வேண்டும். கையில் நீரை தொட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணிங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு குரு சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அதாவது பொருளாதாரத்தை உங்களுக்கு பணம் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடிய சூழலை கண்டிப்பாக உருவாக்கும். அடுத்து குரு செவ்வாய் சேர்க்கை. இந்த குரு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது குரு நட்சத்திர சாரத்தில் செவ்வாய் இருந்தாலும், செவ்வாய் நட்சத்திர சாரத்தில் குரு இருந்தாலும்,
குரு செவ்வாய் பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து இருந்தாலும் சரி இந்த அமைப்பு வரும். அப்போ ஒரு மாத சம்பளம் அல்லது ஒரு 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 ஆள்கிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு வரோம். வாங்கும்போது அந்த பணத்தை அவங்ககிட்ட வாங்கும்போது பூமாதேவி என்று சொல்லக்கூடிய இந்த நிலத்தை நீங்கள் தொட்டு வணங்கி அதுக்கப்புறம் வந்து அந்த பணத்தை கையில் வாங்க வேண்டும். அப்படி வாங்கும்போது அது உங்களுக்கு வந்து யோகம். சரி, வீட்டிலேயே நீங்கள் வர்றீங்க, அந்த பணத்தை வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் பணத்தை வைக்கிறதுக்கு முன்னால் உங்கள் வீட்டில் வந்து அந்த கன்னி மூலை என்று சொல்லக்கூடிய கன்னி மூலையில் வந்து பூஜை அறையில் ஒரு ஓரமாக கீழே பூமாதேவி மடியில் வைக்கிற மாதிரி அந்த பணத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து உங்கள் பீரோ இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் வைப்பது உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கும். அடுத்து வந்து குரு புதன் சேர்க்கை, குரு புதன் பார்வை, குரு நட்சத்திர சாரத்தில் புதன் இருந்தாலும் சரி, புதன் நட்சத்திர சாரத்தில் குரு இருந்தாலும் சரி, இந்த அமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, குருவோட வீட்டில் புதன் இருந்தாலும் இந்த அமைப்பு வரும், புதனோட வீட்டில் குரு இருந்தாலும் இந்த அமைப்பு வரும். இவங்கெல்லாம் பாருங்கள், எப்போவுமே வந்து ரூபா நோட்டு, ரூபா தாள், பேப்பர் இதெல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, புக்ஸு நோட்டுக்குள்ளே வந்து அந்த ரூபாய் தாளை வைக்கிற பழக்கம் இருக்கும். அது உங்களுக்கு வந்து யோகம். அப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டிலே வந்து டெய்லி ஒரு டைரி எழுதுறீங்க, அல்லது ஒரு சாமி கும்பிட்ட ஒரு புக்ஸ் ஏதாவது ஒன்று இருக்குது, இறை வழிபாடு நம்ம வந்து ஒரு மந்திரங்கள் சம்மந்தப்பட்ட புக்ஸ் ஏதாவது படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, உங்களுடைய சம்பளம், மாத சம்பளம், வருமானம், உங்களுடைய அன்னன்னைக்கு உண்டான வருமானங்கள் அல்லது ஏதோ ஒரு கடன் வாங்கினாலும் சரி, அந்த பணத்தை வந்து அந்த புக்ஸுக்குள்ளே வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் தொட்டு வணங்கி எடுத்து அதை நீங்கள் அப்படியே நீங்கள் புழங்குவது உங்களுக்கு வந்து பணத்தை நல்லா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஈர்ப்பு சக்தி ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா அந்த சேர்க்கை அப்போ தானே வேலை செய்யும். நீங்கள் வந்து ஒரு கிரக சேர்க்கை இருக்குது அப்படிங்கும்போது அந்த குருனா பணத்தை எங்கே கொண்டு வைக்கணும். குரு வந்து புதனோட சேர்ந்துருக்கிறாரா, எங்கே சேர்ந்துருக்கிறாரு, எந்த அமைப்பில் இருக்கிறாரு பார்த்து நீங்கள் வைக்கும்போது தான் அந்த குரு புதன் சேர்க்கை அப்படி டச் ஆகும்போது தான் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து குருவால் கிடைக்கக்கூடிய பணம் அந்த புதனால் வரக்கூடிய தோஷம் நிவர்த்தியாகி இரண்டுமே கிரகங்களும் வேலை செய்யும். ஏன்னா பிறப்பு ஜாதக அமைப்பு எப்படியோ அது அப்படியே தான் வேலை செய்யும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா குரு சுக்கிரன் சேர்க்கை. இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமான சேர்க்கைன்னு சொல்லலாம். ஏன்னா காசு பணம் பொருளாதாரம் அப்படி ஒரு பக்கம் வந்தால் இன்னொரு பக்கம் பிடிங்கிட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா குரு சுக்கிரன் சேர்க்கை இந்த அன்பர்களுக்கு தான் நீங்கள் ரொம்ப கவனமாக கையாளணும். ஒரு பணம் ஒரு பக்கம் இருந்து வாங்குறீங்க, இல்லைன்னா பணத்தை நீங்கள் வீட்டில் சேமித்து வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பணத்தில் வந்து எப்படியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அக்தர், ஜவ்வாது, அரகஜா அதேமாதிரி ஏதோ ஒரு வாசனை திரவியங்கள் ரேசாக கையில் தொட்டு இப்படி தேய்ச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பணத்தை நீங்கள் எண்ணி அப்படியே அந்த வாசனை திறமை சம்பந்தப்பட்ட அமைப்பில் அப்படியே வைக்கும்போது தான் அந்த குரு சுக்கிரன் உங்களுக்கு வந்து சேர்க்கை வந்து பணத்தையும் பொருளாதாரத்தையும் கண்டிப்பாக அள்ளி கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா குரு சனிக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அது வந்து பழைய வார்த்தால் நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்து வந்து ராகு கேதுக்கள். இந்த ராகு கேதுக்களை வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு கேதுக்கள் வந்து உங்கள் ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கிறார் இங்கே பாருங்கள். செவ்வாயின் வீட்டில் இருந்தால் செவ்வாயை போல செயல்படுவார். அப்போ செவ்வாய்க்கு உண்டான அமைப்பு என்ன சொல்லணும் அதை நீங்கள் அப்படியே செஞ்சுக்கலாம். அப்படி வந்து 12 ராசிக்கும் பார்த்துக்குங்க. 12 ராசிக்கும் ராகு கேதுக்கள் வந்து எந்தெந்த ராசியில் இருக்கிறாங்களோ அந்த ராசி அதிபதியும் குருவும் சேர்ந்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அமைப்பில் நீங்கள் வந்து அந்த பணத்தையும் அந்த ரூபாத்தாளை வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பணம் பொருளாதாரம் கண்டிப்பாக ஒரு நாளும் வந்து குறைவில்லாமல் நிறைவாக உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அனுபவத்தில் அடியேன் உணர்ந்த விஷயத்தை என் தாய் முத்தாரம்மன் இந்த இயற்கைக்கு கட்டளையிட்டு 9 நவக்கிரகங்களுக்கும் ஒரு வேண்டுகோள் கொடுத்து அவங்க கொடுக்குற விஷயத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கிறேன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. தெளிவாக இருக்கும், பெர்ஃபெக்டாக இருக்கும், சொல்கிற பலன் வந்து கரெக்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிற விஷயத்தை செஞ்சால் தான் உங்களுக்கு சரியாக வரும். சரிங்களா? செஞ்சு பாருங்கள், சிறப்பாக இருக்கும். அப்போ 12 ராசியில் வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து குரு பகவான் எங்கே வேணாலும் இருந்துட்டு போட்டு, சரிங்களா? பணத்தை நீங்கள் இப்படி கையாளும் பொழுது ரூபாத்தாள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் இப்படி பயன்படுத்தும் போது என்ன ஆகுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குருவால் வரக்கூடிய பணம், பொருளாதாரம், வரவு, செலவு எல்லாமே உங்களுக்கு வந்து சிறப்பாக பர்ஃபெக்டாக வேலை செஞ்சுட்டே இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற குரு பகவானை நீங்கள் எப்படி இயக்குறீங்களோ அப்படியே தான் உங்கள் ஜாதகம் வேலை செய்யும். சரிங்களா? அதே சமயத்தில் வந்து குரு பகவான் வந்து எந்த ஒரு அமைப்புலையும் எந்த கிரகத்தோடும் சேரல, தனியாக அழகாக நிதானமாக உட்காந்துருக்கிறாரு. எனக்கு வந்து நான் என்ன பண்ணலான்னு கேட்குற நண்பர்களுக்கு வந்து வீட்டில் பீரோக்குள்ளே பணத்தை வைக்கும் பொழுது ஒரு மஞ்சள் பை, சரிங்களா? மஞ்சள் பை அல்லது மஞ்சள் துணி இது போன்ற இடங்கள், இது போன்ற துணியை விரித்து அதுக்கு மேலே பணத்தை வச்சு அப்படி வைப்பது மட்டும்தான் உங்களுக்கு வந்து யோகம். சரிங்களா? அப்போ 12 ராசியில் பிறந்த ஆண்களுக்கு வந்து பணத்தை நீங்கள் எப்படி கையாள வேண்டும் அப்படிங்கிறத வந்து எளிமையாக சொல்லியிருக்கிறேன். இதை வந்து அனுபவத்தில் நான் உணர்ந்திருக்கிறேன், நான் செஞ்சிட்ருக்கிறேன், உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் வந்து குருவால் வரக்கூடிய பணம், பொருளாதாரம் கண்டிப்பாக நிறைவாக உங்களுக்கும்
கை நிறைய பாக்கெட் நிறையா பணம் வந்து நீங்களும் கடன் சம்மந்தப்பட்ட விஷயம் வாங்காமல் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த பரிகாரத்தை கொடுக்கணும்னு தோணுச்சு. அதனால் கொடுக்குறேன். நண்பர்களும் செஞ்சு பாருங்கள், வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.